அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சமீபத்தில் இஸ்ரேல் நாட்டுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும் ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு பார்த்தோம்னா நமக்கு ஹெஸ்புல்லா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆக்சுவலி லெபனான்ல இருந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. லெபனான் அப்படிங்கிற நாடு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் இஸ்ரேல். ஸோ இங்க இருக்கக்கூடிய நாடு தான் நமக்கு லெபனான். லெபனான் நாட்டோட தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அமைப்பினர் தான். ஸோ உலக நாடுகள் மத்தியில இவங்க தீவிரவாத அமைப்பு. லெபனான்ல இவங்க ஒரு அரசியல் கட்சி. சரியா? அவங்கள தான் நம்ம ஹிஸ்புல்லா அப்படின்னு சொல்லி சொல்றோம். சமீபத்தில இஸ்ரேல் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எ எ ஹெஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தக்கூடிய இந்த பேஜர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமென்ட். இத கோஆர்டினேட்டடா வெடிக்க வைக்கிறாங்க. இதனால நெறைய தலைவர்கள் வந்து இறந்து போறாங்க. ஸோ, ஆ இதனால ஹிஸ்புல்லாவுக்கும், இஸ்ரேலுக்கும் ஒரு சண்டை ஏற்படுது. இதுல பார்த்தோம்னா, அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹசன் நஸ்ரல்லா அப்படிங்கிறவங்கள இஸ்ரேல் வந்து அசாசினேட் பண்ணிட்டாங்க. கொன்னுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால இந்த 2 குரூப்புக்கும் இடையே ஒரு சண்டை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரியா? ஸோ ஏன் தாக்குதல் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஹமாஸ் போர் பத்தி நமக்கு தெரியும். ஹமாஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தோம்னா, பாலஸ்தீன்லேருந்து இயங்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு. ஸோ இதுல பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 40,000த்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ எப்பல்லாம் இஸ்ரேல் வந்து ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிரா ஒரு போராட்டத்த நடத்துறாங்களோ, அப்பல்லாம் ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேல அட்டாக் பண்ணும். சரிங்களா? ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2 நாடுகளுக்கு இந்த ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும், இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு சண்டை அப்படிங்கிறது இப்போ அடுத்த கட்டங்கள நோக்கி நகர்ந்திருக்கு. சரிங்களா? ஆ பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா 1975லிருந்து 1990 வரைக்கும் பார்த்தோம்னா, லெபனான்ல ஒரு உள்நாட்டு போர் நடந்திருக்கும். அந்த உள்நாட்டு போர் நடக்கிறப்ப இஸ்ரேல் லெபனானுடைய தெற்கு பகுதிகள வந்து ஆக்கிரமிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இஸ்ரேலுடைய அந்த ஆக்குபேஷனுக்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சது தான் ஹிஸ்புல்லாக்கள். 1990கள்ல பார்த்தோம்னா, ஒரு மிகப்பெரிய அமைப்பா வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா, ஆ இஸ்ரேலுக்கு எதிரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, லெபனான்ல அது ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்புன்னு ஃபார்ம் ஆகுறாங்க. ஸோ, இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் எப்பயுமே சண்டைகள் நடந்துட்டே தான் இருக்கும். 2 பேருமே ஆப்போசிட்டான ரைவல்ஸ் தான். சரிங்களா? இப்படி இருக்கப்ப ஈரான் என்ன பண்றாங்கன்னா, ஹிஸ்புல்லா அமைப்புகளுக்கு ஆயுதம் வழங்குறது, பொருளாதார அடிப்படையில அவங்களுக்கு உதவிகள செய்யறது, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ 2000ஆம் ஆண்டுல தான் இஸ்ரேல் ராணுவம் பார்த்தோம்னா, லெபனான்ல இருந்து வெளியேறுது. ஓகேங்களா? வெளியேறின பிறகும் கூட அப்பப்ப இந்த 2 நாடுகளுக்கு அந்த ஹிஸ்புல்லா அமைப்புக்கும், இஸ்ரேலுக்கும் இடையில சண்டைகள் வந்து அப்பப்ப நடந்துட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஹிஸ்புல்லாக்கள் யார் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. லெபனான்ல இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க சியா முஸ்லிம்களுடைய அரசியல் கட்சி. இவங்க உலக அளவுல பார்த்தோம்னா, இவங்கள நம்ப என்னன்னு சொல்றோம்னா, ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படிங்கிறத சொல்றோம். ஏன்னா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே இவங்கள தீவிரவாத அமைப்பாக தான் அறிவிச்சிருக்காங்க. சரியா? மத்தபடி பார்த்தோம்னா, இதனுடைய தலைவரை இப்ப கொன்னுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அவரு யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஷியா முஸ்லிம்களுடைய மத குருவா இருக்கக்கூடிய ஹசன் நஸ்ரல்லா. 1992ஆம் ஆண்டிலிருந்து 2024 வரைக்கும் அவரு தான் தலைவரா இருந்தாரு. அவர தான் இப்ப இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல அவரு கொல்லப்பட்டிருக்காரு. சரிங்களா? இதன் காரணமாக 2 குரூப்புக்குமே இஸ்ரேலுக்கும் சரி, ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் சரி ஒரு கடுமையான சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. அததான் இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. தாக்குதல் தொடரும் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ இதே ஒரு விஷயத்த ஐநா சபை என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி போர் போன்ற சூழலை ஏற்படுத்தாமல் அமைதியை நோக்கி போகணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டான்யாஹூ என்ன சொல்றாருன்னா, ஹமாஸ் அமைப்பினரையும் ஒழிப்போம், ஹிஸ்புல்லாவையும் நாங்க ஒழிப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? இப்ப அடுத்து என்னதான் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிஸ்புல்லா தலைவருடைய மரணம், இந்த நஸ்ரல்லா அவருடைய மரணம் அப்படிங்கிறது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஈரான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 5 நாள் ஒரு துக்கம் அப்படிங்கிறத அனுசரிக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்து செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. ஈரான் வந்து இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதல நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதனால இந்த மிடில் ஈஸ்ட் பகுதிகள்ல ஒரு அமைதி அப்படிங்கிறது மறுபடியும் சீர்குலைஞ்சு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, முக்கியமான செய்தி. உற்பத்தி துறை வேலைவாய்ப்பு 7.6% அதிகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதன் அடிப்படையில சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? இந்த ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? இந்த அமைச்சகம் தான் நமக்கு இந்த டேட்டாவ ரிலீஸ் பண்றாங்க. 2022, 23ஆம் ஆண்டுக்கான டேட்டாவ நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இத பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, 2021, 22ஆம் நிதியாண்டுல
உற்பத்தி துறையை பொறுத்தவரைக்கும் 1.7 கோடி வேலை வாய்ப்பினை வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதே 2022, 23 நிதியாண்டுல 1.9 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. அதனால இந்த உற்பத்தி துறையில வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது 7.6% அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுல தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. அதாவது 15% வேலை வாய்ப்புகள வழங்கி தமிழ்நாடு முதலிடத்துல இருக்காங்க. 2வதா பார்த்தோம்னா மகாராஷ்டிரா, அடுத்ததா குஜராத், அடுத்ததா உத்தரப்பிரதேஷ், 5வது இடத்துல கர்நாடகா இருக்காங்க. சரிங்களா? ஸோ டாப் 5 ஸ்டேட்ஸ் நம்பர் ஆஃப் ஃபேக்டரி வொர்க்கர்ஸ் அதிகமா இருக்கிறதுல யாரு? அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. அதிகமா வேலை வாய்ப்புகள உருவாக்குனத இந்த இடத்துல நமக்கு குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, ஆ அதிகமான ஃபேக்டரிஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தாலும், அதுலயும் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா வந்து இருக்காங்க. அடுத்தபடியா தான் குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் ஆகிய மாநிலங்கள் வந்து இருக்காங்க. 5வது இடத்துல வந்து நமக்கு ஆந்திர பிரதேஷ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இதுல பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் ஃபேக்டரி வொர்க்கர்ஸும் சரி, நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸும் சரி, தமிழ்நாடு தான் அதுல ஃபர்ஸ்ட். சரியா? அத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா, ராணுவ மருத்துவ பிரிவில் முதல் பெண் இயக்குனர் பொறுப்பேற்பு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்திய ராணுவ மருத்துவ சேவைகளின் முதல் பெண் தலைமை இயக்குனராக கடற்படை துணைத் தளபதியும், மருத்துவருமான ஆர்த்தி சரீன் பொறுப்பேற்றுள்ளார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு செய்தி. ஆர்த்தி சரீன் அப்படிங்கிறவங்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ் அப்படிங்கிற இந்த அமைப்புக்கு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ் அப்படிங்கிற இந்த அமைப்புக்கு வந்து ஹெட்டா வந்திருக்காங்க. அது இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் விமன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அது இவங்க தான் ஆர்த்தி சரீன் அப்படிங்கிறவங்க. சரியா? ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல பார்த்தோம்னா ஒரு 3 ஆர்டிகில்ஸ பார்த்திருக்கோம். நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.